ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சிலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் உங்களை அன்போடு கூட இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக அழைக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற பொழுது நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் தேவ சமூகமே. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழக்கலாம், புரியுங்களா? அப்படி இழந்து போய் இருக்கின்ற வேளையிலே நீங்கள் திசை தெரியாமல் கவலையோடு கண்ணீரோடு அதிலே மூழ்கி போகாதபடி அந்த இழந்து போனதை நீங்கள் மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் வர வேண்டியது கர்த்தருடைய சமூகமே. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் நாடுகின்ற பொழுது கர்த்தர் நீங்கள் இழந்து போனதை அவர் திரும்ப தரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் பார்த்தீங்கன்னாக்க கஷ்டங்கள் கவலைகளின் நேரத்திலே அதற்கு வழி தெரியாதபடி உலக காரியங்களை நோக்கி கவலைகளை மறப்பதற்கு மதுவுக்கோ அடிமையாகி மேலும் மேலும் அந்த பிரச்சனைகளை கவலைகளிலே மூழ்கி அவர்கள் காலத்திற்கு முன்பாக மரித்து போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது கிடையாது. தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய நாட்டிற்கு, தன்னுடைய சபைக்கு செய்ய வேண்டிய, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு முன்பாக காலத்திற்கு முன்பாகவே மரித்து போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை கவனத்தோடு நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கேற்ற பலனையும் கிருபையும் சத்துவத்தையும், அதாவது உள்ளான மனிதனில பலனை கொடுத்து கர்த்தர் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணும்படியாக ஒரு சக்தியை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இந்த பூமியிலே பலவான்களாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக விளங்க முடியும் என்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை, வேத வசனமே சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நம்பியவர்கள் அவர்கள் பூமியிலே வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படியாக லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 10 இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுசுகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனது என்ன? ஒரு தனி மனிதன் எடுத்துக்கொண்டால், இல்ல ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில இழந்து போனது என்ன? ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தை இழந்திருக்கலாம். அவருடைய சொத்தை அநேகர் அவர் அபகரித்து பறித்துக் கொண்டிருக்கலாம். சொத்தை இழந்திருக்கலாம். தனக்கு வர வேண்டிய சொத்து பாகப்பிரிவு நிமித்தமாக தன்னுடைய பங்காளிகள் என சொத்தை பிரிக்கக்கூடியவர்கள் அதை அபகரித்து இருக்கலாம். ஒருவேளை சொத்தை அவர்கள் தனி மனிதன் இழந்திருக்கலாம். அதே போல ஒருவேளை நீங்கள் பொருட்களை, உங்களுக்கு வர வேண்டிய பொருட்களை நீங்க இழந்திருக்கலாம். ஒருவேளை பாத்தீங்கன்னா வெள்ளத்திலோ இயற்கை சீற்றத்திலோ உங்களுக்கு வர வேண்டிய பொருட்களை நீங்க இழந்திருக்கலாம். புரியுங்களா? அதே போல பாத்தீங்கன்னாக்க இதை இழக்கின்ற பொழுதெல்லாம், உங்களுக்கு வர வேண்டிய பாத்தீங்கன்னாக்கா சொத்தை இழக்கின்ற பொழுது, பொருட்களை இழக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து சென்று இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இழந்து போனவர்களை நோக்கி இன்றைக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கவனத்தோடு கூட இந்த செய்தியை கேட்கும்படியாய், இந்த செய்தி உங்களுடைய அந்த இழந்து போனதை மீண்டும் திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில மனிதர்கள் தொழிலை இழந்திருக்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொழிலை செய்கின்ற பொழுது அந்த தொழிலை ஏற்ற விதமான அவர்களுக்கு லாபம் கிடைக்காதபடி, அந்த தொழிலை வர்த்திக்க செய்ய வழிகள் இல்லாதபடி அந்த பிசினஸை அவர்கள் இழந்திருக்கலாம். போட்டி மனப்பான்மை நிமித்தமாக, இல்ல டிமானிட்டேஷன், இப்படியாக பல காரியங்கள் மூலமாக தொழிலை அநேகர் இழந்திருக்கலாம். சிலர் தங்களுடைய பதவியை இழந்திருக்கலாம். உங்களுடைய வேலையிலே திடீரென்று கம்பெனியில ஆட்குறைப்பு, அதாவது ரிட்ரெஞ்ச்மென்ட் பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா ஆட்குறைப்பின் நிமித்தமாக உங்களுடைய பதவியை இழந்திருக்கலாம். இல்ல நீங்க ப்ரொமோஷனுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு விரோதமாக வேலை இடத்துல அநேகர் எழும்பி உங்களுடைய ப்ரொமோஷனை, உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய உயர்வை, அந்த ப்ரொமோஷனை அவர்கள் என்ன செய்திருக்கலாம், கெடுத்திருக்கலாம். அது உங்களுக்கு வராமல் ப்ரொமோஷனை நீங்க வேலை உயர்வை இழந்திருக்கலாம். சில மனிதர் சிநேகிதர்களை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம். சிலர் தங்களுடைய பெற்றோரை இழந்திருக்கலாம். காலத்திற்கு முன்பாக அங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாதபடி சிறு வயதிலே அநேக பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது தாயும் தகப்பனும் இழந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இல்ல ஒரு பெரிய விபத்திலே அவர்கள் பெற்றோர்கள் இழந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில நண்பர்களை இழந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் என்ன சொல்லுவாங்களாக்கா, திடீரென்று சிறு வயதிலே ஹார்ட் அட்டாக் வந்து அநேகர் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு வேண்டப்பட்ட என்னுடைய மகனுக்கும் மிகவும் வேண்டிய ஒரு நண்பன் வாலிப வயதிலே 27 வயதிலே அவன் மரித்து போய்விட்டான் திடீரென்று. இப்படியாக அந்த இழப்புகள் நமக்கு மன வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலர் விபத்து நிமித்தமாய் தன்னுடைய சரீரத்தினுடைய உறுப்புகளை இழந்திருக்கலாம். விபத்துகளில் மாட்டி அந்த நிமித்தமாய் அவருடைய உறுப்புகளை இழந்திருக்கலாம். சிலர் என்ன செய்யலாம், சில வாலிப வயதிலே தவறாக நடந்து வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் தங்கள் கற்பை இழந்திருக்கலாம். பாருங்க, நன்றாக செய்தியை நன்றாக கவனிங்கள். கற்பை கூட இழந்திருக்கலாம். ஒரு சிலர் வியாதி, தனக்கென்று வியாதி வந்த நிமித்தம் தன்னுடைய அழகையே இழந்திருக்கலாம். முடி உதிர்ந்து போயிருக்கும். தன்னுடைய அழகையே இழந்து அநேகர் என்ன செய்வாங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். புரியுங்களா? தன்னுடைய உருவமே உருக்குலைந்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அநேகரை நாம் பார்த்து இருக்கிறோம். புரியுங்களா? திடீரென்று ஒரு கேன்சர் வந்து விட்டா தலைமுடியெல்லாம் என்ன செய்யறோம், உதிர்ந்து விடும். அப்ப சரீரமே பலவீனப்பட்டு பார்க்கக்கூடிய ஆள் அந்த உருவத்தில் இல்லாதபடி உருக்குலைந்து போய் இருப்பார். புரியுங்களா? சிலர் என்ன செய்வாங்க, தன்னுடைய இளமையை இழந்திருக்கலாம். குடித்து வெறித்து தள்ளாடி வாலிப வயதிலே சரியாக நடக்க முடியாதபடி தன்னுடைய இளமை பலத்தை சிலர் இழந்திருக்கலாம். சிலர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கலாம். சிறு வயதிலே பிள்ளைகள் வியாதி நிமித்தமாக இல்லை விபத்து நிமித்தமாக பிள்ளைகளை கூட பெற்றோர்கள் இழந்திருக்கலாம். அதனாலே இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை அவர்கள் இழந்திருக்கலாம். ஒவ்வொருவரையும் கேட்டா அவர்கள் தேர்வுகளை நன்றாக எக்ஸாமினேஷன்ல மார்க் எடுக்காததினாலே நல்ல ஒரு இன்ஜினியராக, டாக்டராக, ஒரு சயின்டிஸ்டாக மாறாதபடி தன்னுடைய வாழ்க்கையுடைய இலக்கை அவர்கள் இழந்திருக்கலாம். புரியுங்களா? இப்படிப்பட்ட இழப்புகளை, அநேக இழப்புகளை நம் வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே அனுதினமும் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கேட்கலாம். இந்த செய்திகளை நாம் டெலிவிஷன் மூலமாக, இல்ல நியூஸ் பேப்பர் மூலமாக, இல்ல சோசியல் மீடியா மூலமாக அநேக செய்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதனாலே இப்படிப்பட்ட காரியங்களிலே இழந்து போன அநேகர் வாழ்க்கையில கண்ணீர் விடுத்துக் கொண்டிருப்பாங்க, கவலையில மூழ்கி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை இழந்து வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கலாம். புரியுங்களா? அதனாலே அநேகர் கர்த்தருடைய ஊழியர்களை குறை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக அநேகர் இருக்கலாம். அநேகர் சரீரத்தில சுகவீனத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்து போனீங்களோ அதை நான் திருப்புவேன். எப்பொழுது திருப்புவேன்? உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன நேரத்திலே நீங்க வர வேண்டியது, நீங்க வந்து நிற்க வேண்டியது கர்த்தருடைய சமூகமே. கர்த்தருடைய சமூகத்துல வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் அவர் அரவணைக்கிறார், ஒரு தாயை போல தேற்றுகிறார், ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து கொண்டு அவர் என்ன செய்றாரு, சுமந்து கொண்டு நடக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கை முழுவதும் கரம் பிடித்து, கண்ணின் கண்மணி போல கரம் பிடித்து, உலகத்தின் முடிவு வரைந்த நன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற கர்த்தர் உங்களை கரம் பிடித்து அற்புதமாய் ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வருகை பரியந்தம், அவருடைய பரலோகத்தில் சேர்கிறவர் உங்களை கரம் பிடித்தவர் கைவிடாதபடி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தில் இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்து போன நேரத்திலே அவன் வாழ்க்கையிலே எப்படி அவன் திருப்பி பெற்றுக் கொண்டான் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுதான் தாவீது
தாவீதுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் கர்த்தர் நமக்கு தாவீதுடைய வாழ்க்கையை எழுதி வைத்திருப்பது, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு, புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போகிற நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இது தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 19 தமிழ் வேதாகம புத்தகத்தை நீ வைத்திருந்தீர்கள் என்றால் 383வது பக்கம், அதில் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவனுக்கு விரோதமாய் அமலேக்கியர்கள் வந்து என்ன செய்தாங்கனாக்க, அந்த தாவீதினிடத்தில் இருந்த சிறியது பெரியது எல்லாவற்றிலும் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் பெற்றோர்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாத செல்வங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரேல் தேசத்தில் தாவீதின் இடத்தில் இருந்த அந்த பட்டணத்திலே அவர்கள் போரிட்டு எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படி கொள்ளையாடி கொண்டு போனதெல்லாம் தாவீது எப்படி திருப்பி கொண்டார் என்பதை தன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது என்ன செய்தான்? டேவிட் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் his parents, his prosperity, his wealth, his children and his everything. அவருடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரு? இழந்து போனார் தாவீது. அதனாலே அனைத்தையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலே தாவீது என்ன செய்தார் என்று பார்க்கின்றோம். தாவீது அந்த இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாதபடி அவன் திருப்பி கொண்டதுக்கு காரணம், அவன் ஏன் இதெல்லாம் அவன் இழந்து போனான், தாவீது ஏன் இதெல்லாம் இழந்து போனான் என்று அதனுடைய அந்த பேக்ரவுண்ட, அந்த பின்னணியை பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் தாவீது தன்னுடைய இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாதபடி அவன் வேறொரு இடத்திலே இருந்ததினாலே அவனுக்கு விரோதமாய் அமலேக்கியர்கள் வந்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். புரியுங்களா? எப்பொழுது என்றால், தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து பெலிஸ்தர் மத்தியிலே போய் அங்கே கடந்து சென்று அங்கே வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அங்கே பெலிஸ்தர் பிரபுக்களோடு கூட அவன் ஐக்கியமாகி தன் உயிரை தன்னை உயிரை எடுக்கக்கூடிய சவுலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அவன் என்ன செய்கிறான்? என பெலிஸ்தர் மத்தியிலே போய் வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறான் என்று 1 சாமுவேல் 29 அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவன் தன்னை சவுல் கொள்கிறான். அதற்கு விரோதமாய் தன்னுடைய எதிராளியாக பெலிஸ்தர் மத்தியிலே போய், பாருங்க, கோலியாத்தெங்க அவன் பெலிஸ்தன், அந்த பெலிஸ்தர் மத்தியிலே போய் வாசம் செய்கிறான். எப்படியாக? ஒரு வேடம் தரித்து அங்கே என்ன செய்யறான்? ஒரு வேடதாரியை போல உள் அன்றும் புறம்பொன்றுமாக வேஷம் தரித்து தாவீது அங்கே வாசம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். காரணம், அவன் உயிருக்கு பயந்தவனாக. பாருங்க, தேவன் தனக்கு வாக்கு கொடுத்தாரே, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக மாற்றினாரே, கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா என்ற சந்தேகத்திலே அவன் என்ன செய்து, கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணினது என அரசனாக மாற்றியது எல்லாம் வாழ்க்கையில நடைபெறுமா, இது நடைபெறாதா என்று தெரியாதவனாக அவன் தன் உயிருக்கு தப்பி அவன் சவுலுக்கு பயந்து அவன் பெலிஸ்தர் நடுவிலே போய் அவன் என்ன செய்தான்? அங்கே வாசம் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கூட அவனுக்கு உதவி செய்த கோகிலாவின் குடிகள் கூட அவனுக்கு உதவிக்கு மறுத்து விட்டார்கள் என்று அறிந்த பொழுது அவனுடைய ஜனங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான் தாவீது. அப்பொழுது அவனுக்கு ஆபத்து வந்த பொழுது அவன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த கோகிலா குடிகளுக்கு ஆபத்து வந்த பொழுது தன்னுடைய உயிரை கூட அவன் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு உதவி செய்தான். அந்த உதவியை கூட அவர்கள் நன்றி மறந்து இவனுக்கு உதவி, இவனுடைய இக்கட்டான நேரத்திலே, இவனுக்கு தன் உயிருக்கு பயந்து போகிற நேரத்திலே அந்த கோகிலாவின் குடிகள் கூட இவன் உதவி செய்த அந்த ஜனங்கள் கூட இவனுக்கு ஆபத்திலே உதவி செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே தன் நாட்டை விட்டு வெளியேறி பெலிஸ்தர்கள் மத்தியிலே போய் அவன் குடியேறுகிறான். புரியுங்களா? அங்கே என்ன செய்யறான் பாருங்க. இதைத்தான் ஒரு சங்கீதத்தில் கூட தாவீது புலம்புகிறான். அந்நிய தேவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகும்படி என்னை சவுல் தள்ளிவிட்டான் என்று சொல்லி என தாவீது சங்கீதம் பாடக்கூடியவனாக இருக்கிறான். அந்நியர் மத்தியிலே, அந்நிய தேவர்கள் மத்தியிலே போய் நான் வாசம் செய்யும்படியாக
சவுல் என்னை தள்ளிவிட்டான் என்று சொல்லி தாவீது சங்கீதம் பாடக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, தனக்கு சத்துரு என்று நினைத்த பெலிஸ்தர்கள் மத்தியிலே அங்கே அவன் போய் சொல்லிக் கொண்டு அவர்களை என்ன செய்யறான், அங்க போய் வாழ்கிறான். பெலிஸ்தர் மத்தியில் என்ன செய்யறான், பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர் இருக்காங்க. அவன் கேட்கின்ற பொழுது, நான் போய் என இஸ்ரவேலை கொள்ளையடித்து கொண்டு வந்து எனக்கு இந்த நிறைய பொருள் கொண்டு வருவான். யாரை கொள்ளையடித்து கொண்டு வரீங்கன்னா, இந்த பெலிஸ்தருக்கு விரோதமான இஸ்ரவேலர் கொள்ளையடித்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவரிடத்துல வேஷம் தரித்தவனாக வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் இவன் கொள்ளையடித்தது அந்த பெலிஸ்தர்கள் தான் கொள்ளையடித்தான். பெலிஸ்தர்கள் இடத்துல கொள்ளையடித்து கொண்டு வந்து அவனுக்கு என்ன செய்தானாக்கா, அவங்க கேட்கின்ற பொழுது அவன் என்ன செய்தானாக்கா, அவங்களுடைய எதிராளியாக இஸ்ரவேலை கொள்ளையடித்து கொண்டே வந்து வருவான் என்று சொல்வான். அந்த செய்தியை இவன் கொள்ளையடித்து வருகிறதை அந்த பார்க்கிற பெலிஸ்தர் ஒருவர் கூட இந்த செய்தியை தேசத்துல சொல்லி விடாதபடி, பெலிஸ்தர் ராஜாக்களுக்கு சொல்லாதபடி, பெலிஸ்தர் மக்களுக்கு சொல்லாதபடி பார்க்கிற யாரும் அந்த இவன் செய்கிற காரியத்தை பார்க்கிற அனைவரையும் கொன்று போட்டு விடுவான். இவன் செய்வது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இப்படியாக அவன் செய்து அந்த பெலிஸ்தர்களுடைய மனதிலே இடத்தை பிடித்துக் கொண்டான் தாவீது. ஹல்லேலூயா. தாவீது ஒரு வேஷதாரியை போல, ஒரு வேடதாரியை போல அவன் என்ன செய்கிறான், பெலிஸ்தர்களை கொண்டு பெலிஸ்தர்கள் மத்தியிலே நான் இஸ்ரவேலை கொண்டேன் என்று சொல்லி அவன் உள்ளொன்று புறம் ஒன்றுமாக ஒரு வேடதாரியை போல அவன் என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, இப்பொழுது என்ன செய்யறானாக்க, பெலிஸ்தே பிரபுக்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, வீரர்கள் சொன்ன பொழுது, ஏன்னா தாவீது சொல்றான், நானும் உங்களோடு சேர்ந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்ன பொழுது, பெலிஸ்தர் என்ன செய்யறாங்கனாக்க, ஏன்னா இவன் தாவீது இவன் இஸ்ரவேலனா இருக்கிறான், நம்மத்துல வந்து இருக்கிறான். ஒரு காலத்துல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே. ஆனா அதனாலே தாவீது நம்மளோடு கூட வர வேண்டாம் என்று பெலிஸ்தர் ராஜாவின் இடத்தில் சொல்லி தாவீதை வரவிடாதபடி அந்த போர் சேவர்கள் எல்லாம் தடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தர் ராஜா சொல்கிறாரு, நீ எனக்கு பிரியமானவன் தான், என்னுடைய பிரபுக்கள் எல்லாம் சொல்றான், நீ வர வேண்டாம், நீங்க இருந்து விடு என்று சொல்கிறார்கள். இந்த வேளையில் தான் யுத்தத்திற்கு உதவி செய்ய வருகிறேன் என்று அவன் சொன்ன பொழுது அவனை அவர்கள் அழைக்கவில்லை. அப்பொழுது பாத்தீங்கன்னாக்க போய் ஏன்னா யுத்தத்துக்கு ஆண்களை நாங்க வருகிறோம் என்று இவர்கள் யுத்தத்துக்கு போறாங்க. ஆனால் போகின்ற பொழுது ஏன்னா அதற்கு முன்பதாகவே தாவீதினுடைய இந்த பெலிஸ்தர் ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே செல்கின்ற பொழுது அதற்கு முன்பதாக அமலேக்கியர் என்ன செய்தாங்க, தாவீதுடைய நகரத்திலே போரிட்டு தாவீதுக்கு இருந்த என்ன பாத்தீங்கன்னாக்க அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மகன், குமாரர், குமாரத்திகள், பெற்றோர்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையாடி போயிட்டாங்க. யாரு? அமலேக்கியர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது பார்க்கிறான் தாவீது அலறுகிறான், ஏன்னா அழுது புலம்புகிறான், தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அலறுகிறான். அமலேக்கியர்கள் படையெடுத்து வந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்களே என்று பார்க்கின்ற பொழுது தாவீதோடு இருந்த உதவிக்கு இருந்த போர் வீரர்கள் என்ன தாவீதுடைய குடும்பம் அவனுடைய எல்லாத்தையும் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன பொழுது தாவீது அழுகிறான், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறான். அவனோடு கூட அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வந்து எல்லாரும் அவனை நோக்கி என்ன செய்யறாங்க, கோபப்படுறாங்க. என்ன சொல்றாங்க, அவர்கள் தாவீதே உன்னோடு சேர்ந்ததுனால்தான் என்னுடைய வீடு, என்னுடைய குமாரர், குமார்த்திக பிள்ளை எல்லாவற்றையும் ஊரையே கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க செல்வங்களை என்று சொல்லி அவர்கள் கற்களை எடுத்து தாவீதை கொலை செய்வதற்கு ஆயத்தமானார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. தாவீதுக்கு இங்கே பார்த்தீர்கள் என்றால் அவன் வேடதாரியை போல திரிகிறான். அங்கே இஸ்ரவேலுக்கு தன்னுடைய சொந்த பட்டணத்தின் மேலே அமலேக்கியர் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் கொள்ளையாடி போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனோடு இருந்தவர்கள் அவனை கல்லெறிந்து கொள்ளும்படியாய், உன்னோடு சேர்ந்ததுனால எல்லாவற்றையும் உள்ளதும் போயிருச்சு என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் அவனை கொள்ளும்படியாய் கற்களை எடுத்து வீசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இந்த வேளையில் தான் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 6 தாவீது என்ன செய்கிறான், அந்த நேரத்தில் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லா பக்கமும் அவனுக்கு விரோதமாய் காரியங்கள் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறானாக்க, அவன் அழுதான். தன்னிடத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் தன் குடும்பத்தை நினைத்து. அருமையான சகோதர சகோதரி, செய்தி கேட்டுக்கொண்டிருக்க சகோதரிகளே, உங்களுடைய பலன் எதில் இருக்கிறது? உங்கள் குடும்பத்துடைய பலன் உங்கள் கண்ணீரில் இருக்கிறது.
தாவீது தன் குடும்பத்தை இழந்த பொழுது தன்னிடத்தில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதானா பாருங்க. அப்ப அவனுடைய பலன் எதில் இருந்திருக்கிறதா? குடும்பத்தின் மேலே. குடும்பத்தை இழந்து பொழுது பலனையே இழந்து போய் விட்டான் தாவீது. ஹல்லேலூயா. குடும்பத்தை நீ நன்றாக நேசிக்கக்கூடியவன். இன்றைக்கும் இந்த அன்னையர் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். அன்பை நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். குடும்பத்திலே உங்களுடைய உறவு என குடும்பத்தின் மேல உங்க பலன் இருக்க வேண்டும். ஆண்களே, உங்களுடைய பலன் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேலே. குடும்பத்திற்காகத்தான் உழைக்கிறீர்கள். குடும்பத்தை நன்றாக முன்னேறி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று 40 வருடம் 50 வருடம் நீங்கள் 20 வயதிலிருந்து வாலிபனிலிருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும் வரை குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தியாகத்தோடு உழைக்கிறீங்க. உங்க பலனை எல்லாம் அதற்கு செலவழிக்கிறீங்க. உங்க பலன் குடும்பத்தின் மேல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றும் இழந்து போன பொழுது தாவீது என்ன செய்தான்? அவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எல்லாம் எழும்பின பொழுது, தன் கூடவே இருந்தவர் எழும்பிய பொழுது, தாவீது வந்த இடம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்தான். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டானாம். தேவ சமூகத்தை நாடினான். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்ன தாவீது தன்னுடைய பலத்தை இழந்த பொழுது, குடும்பத்தை, சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து போன பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழுந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீ எதை இழந்து போயிருக்கிறேன், எதை இழந்து போனாலும் நீ வந்து நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். தாவீது இழந்து போன பலனை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன்னை திடனை பெற்றுக் கொள்வதற்கேற்ற பலன் எங்கே கிடைத்தது? தேவ சமூகத்திலே. அதனால்தான் தேவ சமூகம் உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோமே. ஆவியானவர் வருகின்ற பொழுது உங்களை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார், உங்களை திடப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். உங்க இழப்பிலே நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. இழந்து போன உங்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார். இழந்து போன உங்களுக்கு சக்தியை கர்த்தர் கொடுக்கிறார். இழந்து போன உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தால் என்ன செய்வாங்க? சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். என காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை, கழுகுகளை போல செட்டைகளை தடி எலும்புமணியான உன்னத பலனை தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலே உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், பொருட்களை இழந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு நன்றாக இல்லையே என்று இழந்திருக்கலாம், இல்ல பணத்தை இழந்திருக்கலாம், இல்ல என்ன சரிய சுகத்தை இழந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக் கொள்வதற்கு வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகமே, கர்த்தருடைய சமூகமே. கர்த்தருடைய சமூகத்தை நாடினவர்கள் ஒருபோதும் தோற்று போனது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல கர்த்தர் அந்த உன்னதமான மறைவிலே சர்வ வல்லவருடைய நிலையிலே வைத்து அருமையாய் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தர் சமூகத்துக்கு வருகின்ற பொழுது கர்த்தரே நீரே துணை, நீரே தஞ்சம், நீரே அடைக்கலம் என்று வருகின்ற பொழுது அவர் ஒரு தகப்பனை போல உங்களை தோளில் சுமக்கிறார், ஒரு தாயை போல உங்களை அரவணைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் தன் இழந்து போன நிலைமையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அவர் வெறுமையாக அனுப்புவது கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உங்கள் கவலைகளை கர்த்தர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய விரும்புகிறார். உங்களுடைய கண்ணீரில் விடக்கூடிய ஒவ்வொரு துளியும் தேவனுடைய துருத்தியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. கண்ணீரை காண்கிற தேவன் என்று ஆகார் பெயரிட்டாலே உங்கள் கண்ணீரை அவர் காண்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சரீரத்தில் இழந்து போன சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அது கிட்னி ப்ராப்ளமா, சுகர் ப்ராப்ளமா, ஹார்ட் அட்டாக்கா, இல்ல உங்களுடைய கண் பிரச்சனையா, இல்ல மூட்டு வலியா, எல்லா வியாதிகளையும் என் தேவனை நோக்கி நீங்க பார்க்கின்ற பொழுது, தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்களுக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்து ஆற்ற விரும்புகிறார், தேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தாவீது அவனிடத்தில் சாப்பிட்டவர்கள், அவனிடத்தில் உதவி பெற்றவர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அவனால வாழ முடியவில்லை. அவன் அந்த சமூகத்திலே, அவன் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு கடந்த சமூகத்திலே வந்து விழுந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நீங்களும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, யாருக்கு யார் உதவி செய்வா, திக்கற்றவனான திரிகிறேனே என்று நீங்க கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்திலே சகலவற்றையும் திருப்பி கொண்டான் தாவீது, இழந்து போன சகலவற்றையும். ஒரு குண்டு சூட இல்லாதபடி ஏதாவது அவங்க எடுத்து போனாங்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 19 சிறியோர் பெரியோர் குமாரர் குமாரத்திகள் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அந்த தாவீதின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களை அரவணைத்து கரம் பிடித்து இழந்து போன சொத்தை, இழந்து போன நிலத்தை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன ஆரோக்கியத்தை, இழந்து போன கண்ணின் பார்வைய, இழந்து போன மூட்டினுடைய அந்த பலனை, இழந்து போன கிட்னியினுடைய பங்கன் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாக ஆக்குகிறார். அவள்தான் கருணையுள்ள கருணாமூர்த்தியாக கிருபையுள்ள இயேசு. ஹல்லேலூயா. அதனால நீங்க சார்ந்து நிற்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகமே. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து இருக்கின்ற பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வது சாத்தியமே. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவன் எப்படி அவருக்கு உத்தரவு கொடுக்கிறார்னா, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போய் அந்த படையை பின்தொடர்ந்து போய் நீ என்ன செய்யனாக்கா எல்லாவற்றையும் என்ன செய்வாய், நீ திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுபடி தாவீது அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து கொள்ளையடிச்சு போறாங்க. தாவீது திரும்பி என்ன போய் அந்த கொள்ளையடித்து கொண்டு போன அந்த எதிரிகளை பின்தொடர்ந்து போய் அந்த அமலேக்கியப்படையை யுத்தம் செய்து எல்லாவற்றையும் பெற்றோர் பிள்ளைகள் என சொத்து எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லாத பொழுது அவன் உலகத்தை நோக்கி, உலக நண்பர்களை நோக்கி போகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடியவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று உங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையுடைய தோல்விக்கு காரணம் என்ன, இழந்து போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உலக சிநேகிதங்கள், உலக நட்பர்கள், மதுவுக்கு மாதுவுக்கு சூதாட்டத்திற்கு இப்படியாக எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனாலே எல்லாவற்றையும் இழந்து போயிட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால அந்த எல்லாவற்றையும் இழந்து போன இந்த வேளையில நீங்கள் திக்கற்றவர்களாய் உலக கவலையில கண்ணீர்ல மூழ்க தேவையில்லை. கர்த்தருடைய சமூகம் ஒன்றே, தேவனுடைய சமூகத்துக்குள் ஓடி வந்து விடுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து இயேசுவே என் உள்ளத்துல வாரும், நீரே உலக இரட்சகர், என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீரே என் இரட்சகர், நீர்தான் என்னுடைய தெய்வம், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று வாயில நீங்க சொல்கின்ற பொழுது இங்க ரட்சிக்கப்படுவிய இயேசு கிறிஸ்து உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாற்றக்கூடியவராய் இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் புறஜாதி மதத்தில இருந்து விக்கிர ஆராதனை இருந்த பொழுது குடும்பத்தில் அநேக உயிர்கள் இழந்து போனேன். அந்த வேளையில் கூட இழந்து போன பொழுது நான் தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடி வந்தேன். கர்த்தருடைய இயேசு சமூகத்தில் ஆலயத்தை தேடி வந்த பொழுது கர்த்தர் நிச்சயித்தார், என் துக்கத்தை சந்தோஷமாகி மாற்றினார். பாருங்க, இழந்து போன செல்வங்களை திருப்பி ஆண்டவர் கொடுத்தார். மேலும் இழப்பு வராதபடி, உயிர் இழப்பு வராதபடி கர்த்தர் அற்புதமாக என் குடும்பத்தை 40 வருடமாக பாதுகாத்து 10 பேர் போதகர்களாக குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் நானும், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தரை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை இழந்து போனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அரவணைத்து பாதுகாத்து இழந்து போன சொத்து, இழந்து போன கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாகி இருக்கிறார். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். உங்களுடைய ஆணி வாய்ந்த கரங்கள் உச்சமுதலம உள்ளங்காலுடைய பிள்ளைகளை தொட்டு உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் நீதிமான்களை மாற்றி இருக்கிறேன். எல்லா மந்திர தந்திரங்கள், பிசாசு காரியங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாவற்றுடைய சத்துடைய சதி ஆலோசனைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையில் வந்த காரியங்களை நிர்மூலமாக்குகிறேன். இந்த பிள்ளைகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கூறுகிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. குடும்பங்களிலே செழிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகள் நன்றாக படித்து நன்றாக புதிய வேலைகளுக்கு செல்லட்டும். புதிய வேலைகளை கொடும் ஆண்டவரே. விபத்துகளுக்கு, வியாதிகளுக்கு, வெயில் தாக்கத்திற்கு எல்லாம் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து
இந்த வாரம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட எங்களோட தொலைபேசி எண்கள் இருக்கிறது, எங்களுடைய இமெயில் இருக்கிறது. அதுல நீங்கள் எங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர் செய்தியை காத்துக் கொண்டிருங்க. ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.